ஹாய், ஐ எம் வசந்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். நேற்று உங்களுக்கு ப்ரைமரோட ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலு, அதோட ஸ்ட்ரக்சரு, இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரைமரோட பெனிஃபிட்டு, அது என்னென்ன பண்ணும், இதை பற்றியெல்லாம் நான் சொல்லியாச்சு. ஸோ ப்ரைமருக்கு நெக்ஸ்ட்டு மேக்கப்பில் ஃபஸ்ட்டு ப்ரெப்பு ப்ரைம் பண்ணிட்டோம். ப்ரைம் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா கன்சீலர், கரெக்டர், ஸோ இந்த லாங்குவேஜ் வரும். ஸோ இது நீங்கள் டே பை டே நோட் பண்ணிட்டு வரீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்கின்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம இப்போ கன்சீலர் அண்ட் கரெக்டருக்கு வந்திருக்கோம். கரெக்டர்னால் ஒன்றும் இல்லை. கரெக்டருங்கிறது எப்படின்னா அது நான் கிளியராக சொல்லிடுறேன். நிறையா கன்சீலர், கரெக்டர் எங்கிட்ட உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். அஃப்ளர்ஸான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அதில் நான் வச்சுருக்கேன். இதோட மனம் பயங்கர ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அஃப்ளர்ஸா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்ளர்ஸாங்கிறோட ஸ்பெல்லிங் இந்த பிராண்ட் நான் வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளோட ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ண க்ரைலான் பேலட்டு. ஸோ இது வச்சுருக்கேன். இது இப்போ கலர் இப்போ இந்த மாதிரி ப்ளூவில் வருதுங்க. ப்ளூவில் வர மீனிங் என்னென்னா ஹைட்ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு திக் டார்க் ப்ளூவில் வந்துட்டு இருந்துச்சு, இங்க் ப்ளூ மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி லைட் ப்ளூவில் தான் வருது. ஸோ இதுலேயும் கன்சீலர் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு வேண்டி நான் வச்சுருக்கேன். இன்சைட்டில் வயலட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ, க்ரீன், ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்டர்ஸ் இருக்குது. நம்ம கன்சீலர்ஸ் இது ரெவல்யூஷனில் வச்சுருக்கேன். அடுத்தது மெப்ளினில் வச்சுருக்கேன். ஏஜ் ரிவைன் கன்சீலர்னு சொல்லுவாங்க, இதை வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் 2 எண்ணம் வச்சுருக்கேன். அப்புறம் எல்ஏ கேர்ளோடது வச்சுருக்கேன். நிறைய எக்ஸ்பைரி எல்லாம் தூக்கி வீசிட்டேங்க, அது வேறு விஷயம். அப்புறம் மெப்ளினில் அகைன் மெப்ளினோட 2 கன்சீலர். அப்புறம் இது பிஎஸ்சி டியூவல் ஃபோல்டு ஜெல் ஐலைனரோட மிக்ஸிங் இதில் இருக்குது. ஸோ கரெக்டர் போதும், இவ்வளோ போதும். இதை வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். ஸோ கரெக்டர், ஆரஞ்ச் கரெக்டர் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆரஞ்ச் கரெக்டர் இதில் ஆரஞ்சை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டர் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டரோட வேலை அதுதான். இப்போது எனக்கு மைல்டாக தான் அண்டர் ஐ இருக்குது. மைல்டாக அண்டர் ஐ இருக்குது அப்படின்னா நான் அண்டர்டோன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அந்த அண்டர்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபேர் பீப்புள் அவங்களுக்கு மைல்டாக ப்ராப்ளம் இருக்குது, மைல்டாக இருக்குது, அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்குது, மவுத்து சுற்றி லைட்டாக டேன் இருக்குது, நோ சைடில் எல்லாம் லைட்டாக டேன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பீச் கரெக்டர் ஓகே. இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபேருக்கு பீச் கரெக்டர் ஓகே. அதே வீட்டி ஸ்கின்னாக இருக்காங்க, நான் வீட்டி ஸ்கின்னு, எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு, பேர்ன்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பீச்சை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ இந்தளவுக்கு டார்க் இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாக. இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு டெக் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லோ இருக்குது. எல்லோ யார், நம்ம வார்ம் அண்டர் டோனில் இருக்கனால அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எல்லோ இருக்குது பாருங்கள், இந்த எல்லோவையும் அந்த ஆரஞ்சையும் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேர்ன்ட் ஆரஞ்சு கிடச்சிரும். நம்மளோட வீட்டி ஸ்கின்னுக்கு என்ன ஆரஞ்சு வேணுமோ அந்த ஆரஞ்சு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ப்ராடக்டை வச்சு மிக்சிங் பண்ணி இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மெயின் திங்க்கு. ஃபேராக இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பீச் கலரு ஓகே. வீட்டிஷாக இருக்கிறவங்களுக்கு மைல்டாக இருக்குது கன்சர்ன் அப்படின்னா இந்த ஆரஞ்சையும் இந்த எல்லோவையும் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆரஞ்சு கிடைக்கும். அந்த ஆரஞ்சு தான் நமக்கு வீட்டிஷாக இருந்து மைல்டு கன்சர்ன் உள்ளவங்களுக்கு இது தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது என்னை விட டஸ்கியாகவும் இருக்கவங்களுக்கு டைரக்ட் ஆரஞ்சு தான். இன்னும் கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா இன்னும் டார்க் ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு இந்த மாதிரி இது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. கரெக்டரோட வேலை இது தான். இன்னொன்று, ஆக்னி இருக்காங்க, ரெட்னஸ் இருக்குது ஃபேஸில், அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன். இது கலர் வீலில் வரும். அந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் இருக்கும், க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் ரெட் இருக்கும், அந்த மாதிரி வரும். ஸோ இது நீங்கள் பேசிக் திங் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கலர் வீலெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். மேக்கப்புக்கு என்ன நீடட்ஸோ பேசிக்கில் நம்ம சவுத் இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த க்ரீன்
நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்பிள் எதுக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்பிள் இருக்கும். பர்பிளில் எல்லாம் இந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்கோங்க இன்சைட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து மினிமலாக தான் இந்த பர்பிளெல்லாம் யூஸ் பண்ணப்படும். ஸோ அதனால் மினிமல் இந்த மாதிரி இன்சைட் பிராண்டோடதெல்லாம் வாங்கி வச்சாலே போதும். நீங்கள் வந்து ஃபார்எவர் 52 உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்சைட் வாங்கி வச்சுக்கலாம். இப்போது இதில் இந்த மேக் வாங்க முடியல, ஃபார்எவர் 52 எனக்கு மைண்டில் அப்பப்போ தோன்றது எழுதுகிறேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு நான் பேசல, என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்ததை வச்சு தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். சப்போஸ் என்னோடய கண்ணெல்லாம் மேலே போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நான் யோசிச்சு அந்த இதெல்லாம் வச்சு பேசுகிறதுனால அப்படி இருக்குது. ஸோ நான் இந்த பர்பிள் பற்றி வரேன். பர்பிள் எப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வந்து ஒரு எல்லோவாக இருக்குது, எனக்கு எல்லோ ஃபேஸாக இருக்கும், ஒரு சிலருக்கு மஞ்சள் நிறம் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் பர்பிள். ஸோ இதை நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் இங்கேருந்து டாபிக் போய்ட்டுருப்பேன், அங்கே போயிடுவேன். அப்படி வர்றதுனால நான் எதோ விட்டேன் எதோ சொன்னேன்னு தெரியாது. ஏன்னா இது எனக்கு கண்டினியூஸாக போயிட்டுருக்கிற வீடியோ. நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே டாபிக் தான் நான் வச்சுருப்பேன். கன்சீலர் இன்றைக்கி பற்றி இவங்களுக்கு நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டு. அப்போ அதை வச்சு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன அனுபவப்பட்டேன் இதெல்லாம் என் மைண்டு வரதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு இங்கே யாரும் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கல, யாரும் வந்து எடிட்டிங் பண்ண போகிறதில்ல. நான் டேரெக்டாக எடுக்கிற வீடியோ அப்படியே தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது கரெக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போது நம்மளுக்கு கரெக்டரெல்லாம் வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னை விட டார்க்கர் கலர் கன்சீலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி இப்போ நம்ம கரெக்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்க. கரெக்டருங்கிறது கலராக இருக்கிறதா கரெக்டர். இதை போட்டுட்டு இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மேலே கன்சீலர் யூஸ் பண்ணணும். இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு கன்சீலருக்கும் கரெக்டருக்கும் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கன்சீலர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்சீலர் டாப் லேயரில் இப்போ நான் கன்சீலர் இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆரஞ்சு நான் யூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டி மைல்டாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு டேப் மாதிரி தான் பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் வந்து இப்போ ஐக்கிட்ட மட்டும் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்கின் ப்ரெப்பெல்லாம் பண்ணதுனால எனக்கு அப்படியே சாஃப்டாக பிளெண்ட் ஆகுது ப்ராடக்ட் எனக்கு ஸ்கின்னில். ஸோ இதை பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் கன்சீலர். இப்போ கரெக்டாக இப்போ போட்டிருக்கேன். டாப் ஆஃப் த லேயர் என்ன போட போகிறோன்னா கன்சீலர். ஸோ அதை வந்து என்னோடய ஸ்கின்லேயே ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே டாப்பில். ஸோ இதை எடுத்து நான் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகுது என் ஸ்கின்னில். பாருங்களேன், என் ஸ்கின் நேச்சுரல் என் ஸ்கின் டோனே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு ஹைட் ஆகிடுச்சா? இந்த ஐயில் எப்படி அந்த மார்க்ஸ் இதில் விசிபிளாக தெரியுது, இதில் பாருங்கள் அப்படியே ஹைட் ஆகி எனக்கு ஒரு பிரைட்டனிங் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுதான் டெக்னிக், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுக்கு நான் சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு எந்த மாதிரி கன்சீலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே டாப் ஆஃப் த லேயர் கரெக்டர். இனி அடுத்த வர வீடியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபவுண்டேஷன் டாப் ஆஃப் த லேயர் என்ன இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ 4/8 எனக்கு டேன் இருக்குது அப்படின்னா இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண வேண்டியது. 4/8 நம்ம கான்டூர் பண்ணுவோம் எப்படியோ நம்ம ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ காட் கொடுத்த கான்டூர் நம்ம நினச்சிக்கணும். சிலருக்கு இங்கே இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஸோ அது எல்லாமே நேச்சுரல் கான்டூர். நீங்கள் அதை வந்து ஒரு குறையாக ஃபீல் பண்ணாதீங்க. எனக்குலாம் அப்படி தான் இருக்குது, நல்லா ஃபீல் பண்ண மாட்டேன். எப்படியும் நீங்கள் அகைன் மேக்கப்பில் என்ன பண்ணுவீங்க, இங்கெல்லாம் கான்டூர் போடுவீங்க. அது எனக்கு நேச்சுரலாக கான்டூர் கிடச்சிதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் எல்லாம் போடும்போது இங்கெல்லாம் 4/8 வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஐ மேக்கப் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாக நம்ம பாதி வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். ரெண்டாவது பார்த்துட்டிங்க ஹைலைட்டர் வச்சு இங்கே போடுவோம். இருக்க எக்ஸஸ் ஃபவுண்டேஷனை தான் இங்கே அப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் கான்டூர் கிடச்சிரும். நம்மளாக இருப்போம் மேக்கப்பில், ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரிய மாட்டோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மாடல் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கிளியர் ஸ்கின் வச்சு தான் எடுப்பாங்க.
ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு கூட்டிகிட்டு விட்டி ஸ்கின்னு டஸ்கி ஸ்கின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க ஸ்கின்ல ஏதாவது மார்க்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் கோயம்புத்தூரில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நார்த் இந்தியாவில் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னை வச்சு பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். வெகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவர் மெச்சூர் ஸ்கின்னை வச்சு தான் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பார். அப்புறம் நிறைய வந்து விட்டி கிளிகோ அவங்கள வச்சு காமிச்சிருப்பார். அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் நிறைய பேர்த்த வச்சு அவர் காமிச்சிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான், யாரும் பண்ண மாட்டாங்க. அது கேட்குறது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ப்ரைடல், எனக்கு வந்து நல்ல மாடர்னாக இருக்கும். அவங்க வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்களாச்சு, அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏசி ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், அவங்ககிட்ட மேக்கப் அப்படியே செட் ஆகிருக்கும். ஸோ அவங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, வேலை இல்லாதப்போ தான் எடுப்பாங்க. ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டையும் அவங்க மேலே கொட்டி நல்லா மேக்கப் பண்ணி வைப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நெக்லையெல்லாம் அவங்களுக்குலாம் டார்க் நல்லா இருக்காது. நம்ம டேரெக்டாக கிளைண்ட்டை யூஸ் பண்ணும்போது பாருங்களேன், நெக்கில் மார்க்ஸ் இருக்கும், ஃபேஸில் மார்க்ஸ் இருக்கும். இதை விட நான் ப்ரைடை பற்றி ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேங்க. ஒவ்வொரு டாபிக் பேசும்போது ஒன்று நான் பேசிடுறேன். ப்ரைடையும் நான் பேசணும்னு நினச்சேன். இதை வந்து ப்ரைடாக நீங்கள் போகிறவங்களாகவும் இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், யார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய நேம் பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பண்ணும்போது வாயே திறக்க மாட்டேங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிட்டு நான் வந்து அசிஸ்ட்டுக்கும் போவேன், எனக்கு ஓனாக புக் ஆகிறதும் நான் மேக்கப் போவேன். ஸோ பார்த்திங்கன்னா கிளைண்ட் எப்படி இருக்காங்கன்னா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வாயை திறக்கிறது இல்லை, பணத்தையே தூக்கி அதிகமாக கொடுத்துட்டு வாயை திறக்கிறதில்ல. எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், நீங்கள் பண்ணுறது இப்படி பிடிக்கல அப்படி பிடிக்கல சொல்லவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்து போட்டு கம்முன்னு அமைதியாக இருப்பாங்க. அதே நம்ம அந்த குட்டியாக நம்ம ஒரு 7,000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருப்போங்க. இதில் நம்மளுக்கு செட்டு, ஃப்ளவரு, ட்ராவல் அலோன்ஸு, கூட கூட்டிகிட்டு போகிற அசிஸ்ட்டுக்கு காசு, நம்ம ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட மேன் பவரு, இதுக்கு எல்லாத்துக்கும் போக அதில் ஒரு 2,000 ரூபா 1,500 நம்மளுக்கு நிற்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே நிற்காது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் இதை வாங்கியிருப்போம். இதுலேயே நெயில் வேறு கேட்பாங்க, இதுலேயே மெகந்தி வேறு கேட்டிருப்பாங்க. எனக்குலாம் வேறு நல்ல வேலை மெகந்தி எனக்கு போட தெரியாதுங்க. எனக்கு நிறைய பாவங்கள் இருக்காங்க, என் கூட எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுங்களாம் இருக்காங்க, மெகந்தி போடுவாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, சாரீ வேறு ஒரு 10 சாரீ கொடுத்து அயன் பண்ண வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு சலிக்காமல் செய்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் பேரம் பேசுகிறாங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே பெரிய பெரிய மேக்கப் இல்லைங்க, ஒரு சாரிக்கு இவ்வளோ சார்ஜு, 10 சாரின்னா 10க்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்றுவாங்க. எல்லாம் பே பண்ணிடுவீங்க, மனசார பண்ணுறீங்க. அதுதான் ஏன் புரியல. ஆனால் சின்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்களா இருக்கும். நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க, சைலண்ட்டாக இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இல்லாமல். அதை பார்த்தெல்லாம் பண்ணாமல் அவங்க சொந்த ரிலேஷன்ஸ்குள்ளேயே பண்ணுறவங்க. எல்லாமே அந்த கிளைண்ட் எடுத்துட்டாங்கன்னா A to Z அவங்களே டேக்கன் கேர் பண்ணி பண்ணுறவங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைடுகள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்கள வந்து குத்தி 1000 இது பண்ணுறீங்க. அந்த காசில் வந்து 500 ரூபா கம்மி பண்ணுறது, 1000 ரூபா கம்மி பண்ணுறது, 2000 ரூபா கம்மி பண்ணுறது, இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னோடது. பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள கேள்வி கேளுங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணலான்னு நீங்கள் அங்கே பார்கன் பண்ணுங்கள், தப்பை சுட்டி காட்டுங்க. அது ஆனால் குட்டியாக மேக்கப் ஆர்டிஸ்ட் குட்டியாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுங்க மீன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரையல் வாங்கிடுங்க. உங்களுக்கு ட்ரையல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க. அந்த ட்ரையலுக்கான அமௌண்ட்டை கொடுங்க. அதுவும் உழைப்பு தான், அதுவும் பொருள் தான். ஏன்னா நானும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன். என்கிட்டையும் நிறைய பேர் ட்ரையல் பார்த்துட்டு கொடுக்கவே இல்லை, அமௌண்ட்டு கொடுக்கவும் இல்லை, எனக்கு புக் பண்ணவும் இல்லை. அப்போ அதை விட யாரோ சீப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருக்காங்க, விலை கம்மி ப்ரைஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே டைவர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நான் 10 ஃபோன் பண்ணேன், என் நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து லக்ஸரி தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ வெரி டிஸப்பாயிண்டட். அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்பு. என்னை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப தப்பு. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்க உங்ககிட்ட நேர்மையாக இருந்தால் நீங்களும் நேர்மையாக, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் புக் பண்ணுங்கள். அவங்கள ட்ரையல் பார்த்துட்டு அவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒன்ஸ் பிடிக்குது, அவங்க ப்ராடக்ட்டு, அவங்க வே ஆஃப் ஸ்பீச்சு, அவங்களோட மெட்டீரியல் இதெல்லாம் பிடிச்சா மட்டும் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ராடக்டில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. அதாவது அஃபோர்டபுள்னால் பிஏசி நான் சொல்கிறது அந்த மாதிரி ரேஞ்சு, அஃப்லஸா இது இந்த மாதிரி நைக்கா இதெல்லாம் வச்சு கூட நாங்கள் வந்து அந்த ஹெச்டி மேக்கப் கொண்டு வர முடியும். ஸோ அதில் பண்ணாலே எனக்கு போதும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் 7,000 8,000 கூட நீங்கள் தாராளமாக புக் பண்ணலாம்.
அதே வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு செட்டிங் 15 10 அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணலாம். மேக்கு, பாபி ப்ரௌன், இது வந்து நான் ப்ரைடுக்கும் தான் சொல்கிறேன். மேக் வேணும் எனக்கு, அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஹூடா ஆனால் 7000க்கு புக் பண்ணிவிட்டு எனக்கு ஹூடா பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. அதோட ஃபவுண்டேஷன் ரேட்டே 4800 அதில் எம்எல் 30 ml மட்டும்தான் இருக்கும். அது ஒரு 15 பிரைடுக்கு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு காலியாயிரும் அந்த பாட்டிலு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு கன்சீலரு, ஒவ்வொரு பேலட்டும் இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தியாயிருச்சு. இது காய்கறி முதல் கொண்டு எல்லாமே விலை ஜாஸ்தியான மாதிரி. அதனால தான் அவங்களோட பேக்கேஜஸும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிற பாருங்க, பிடிச்சதுன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுங்கள். 2வது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், அது ஏன் அதை பார்த்து அதை சூஸ் பண்ணுறது? எங்கிட்டே நிறைய கிடையாதுங்க. நான் எல்லாமே பண்ணதுனால ரியல் மேக்கப் தான். எங்கிட்ட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா ரியல் மேக்கப் ப்ரைடல் மட்டும்தான் எங்கிட்ட இருக்காங்க. நார்மல் ரெட்மி ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன், அதில் தான் எடுத்தது. ஐஃபோன் ஃபோட்டோஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஆனங்காட்டிக்கு தான் நம்ம அங்கேருந்து வரோம். திருப்பி நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பிடிச்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ, பொறுமையாக திணற என்னோட நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பார்த்ததுக்கு. நாளைக்கு நம்ம கன்சீலர் இன்றைக்கி முடிச்சிட்டோம். இனி அடுத்த எபிசோடில் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன். அதில் நிறைய சொல்கிறேன் ட்ரிக்ஸு. இன்றைக்கி சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபவுண்டேஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், நன்றி.